ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறேன். இந்த மாதத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 866 பக்கம் 2ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போமா? ஏதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். மறுபடியும் ஒரு முறை சேர்ந்து வாசிப்போம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நம்ம ஆட்டுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு சில பகுதிகளை உங்களோடு கூட விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம், 12வது மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் 11 மாதங்களை நமக்கு தந்து நம்மை காத்து வழி நடத்தி நம்மை பராமரித்து போஷித்து உடுத்துவித்து சகல நன்மைகளை தந்து வந்திருக்கிறார். இந்த மாதத்திலும் நாம் எதுவும் பெறாமல் இருப்போம், ஆனால் தேவனிடத்திலிருந்து இன்னும் பெற்றுக்கொள்ளாமல் அதையும் பெற்றுக்கொள்ள தேவன் அருள் செய்வார். இந்த மாதத்துக்காக ஜெபித்த போது கர்த்தர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அல்லன் தான், உண்மையில் கர்த்தர் உதிப்பார். தமிழிலே ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஏன்னா இந்த வசனம் முழுவதையும் வாசித்து பார்க்கும்போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உங்களோடு கூட இதை விளக்கி சொல்லி வர விரும்புகிறேன். முதல் வசனம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்றால், தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு இது முதலாவது சொல்லப்பட்ட வார்த்தை. ஸோ இது அவர்களுக்கு சால பொருந்தும். அப்போ எங்களுக்கு இல்லையா என்று கேட்காதிருங்கள், நமக்கும் உண்டு. அதை பின்பு சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 66 அதிகாரங்கள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இதை நிறைய பேர் வாசிக்க சிரமப்படுவார்கள். 39, 38 வரைக்கும் படிக்க கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் 39லேருந்து வாசித்துருவாங்க. சரி, ஆனால் வாசிக்கணும். இப்போ இந்த 60ஆம் அதிகாரத்தில் எப்படி வருகிறது என்றால், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில். அந்த ஜனத்துக்கு ஆண்டவர் ஒரு பிரத்யேக செய்தி கொடுக்குறார். God gives a special message to special people. தன் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஒரு விசேஷித்த செய்தியை, சிறப்பு செய்தியை சொல்கிறார். அது என்ன? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி நடக்கும், இருக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இருள் பூமியையும் கார் இருள் என்று சொல்லி, கிராஸ் டார்க்னஸ், டீப் டார்க்னஸ், திக் டார்க்னஸ். பல மொழிபெயர்ப்புகளிலே இதை நான் வாசிக்கிறேன். இந்த காரிருள் என்று சொல்லும்போது கும் இருட்டுன்னுவாங்க சிலர். இருட்டு, கும் இருட்டு. அது ஏன்னா சில நேரத்தில் இருட்டில் கூட தெரியும், கும் இருட்டு பண்ண காரிருளில் ஒன்றுமே தெரியாது. இது ஜனங்களை மூடும் என்று இருக்கிறது, ப்ளூரல், ஜனங்களை மூடும். ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று இருக்கிறது. அதாவது ஒரு நெகட்டிவ் பகுதியிலிருந்து, அதுபோல் இந்த நெகட்டிவ்லேருந்து ஒரு பாசிட்டிவ் ஆண்டவர் சொல்லுகிறார். எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்குள் வருகிறது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். இருள் ஒரு நெகட்டிவ், எதிர்மறை. ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்பது பாசிட்டிவாக இருக்கு. இன்னொன்று, இருளில் ஜனங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த ஃபியர்ஃபுல் நிலையிலிருந்து ஒரு தைரியம், ஒரு போல்ட்னஸ்க்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் கொண்டு வருவார், பயந்து நடுங்கி. இன்னொரு வார்த்தையை சொல்ல போனால், இருள் நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை அது குறிக்கிறது, ஹோப்லெஸ்னஸ். அந்த நம்பிக்கையற்ற சூழலிலிருந்து ஒரு புதிய நம்பிக்கை,
ஒரு புதிய நம்பிக்கைக்கு, நியூ ஹோப்புக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இப்போ நான் சொன்னது எல்லாமே நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். நெகட்டிவ் சைடு இருக்குது, இருந்தது, இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாசிட்டிவாக சொல்றார், உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அந்த உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்பது எதை குறித்து சொல்லுகிறது என்று அநேகர் கேட்கிறார்கள். பொதுவாக இருள் என்று சொல்லும் போதே இன்னும் ஒரு க்ளூமினஸ். இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையில் ஒரு க்ளூமினஸ் இருக்கும். வெயில் இருக்காது, மழையும் பெய்யாது, ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைமையில் நமக்கே அசௌகரியங்கள் ஏற்படுகிறது இருக்கிறது. ஒரு க்ளூமியாக இருக்குன்னுவாங்க. நான் உற்சாகமாக இல்லை, நான் சந்தோஷமாக இல்லை. இந்த இருள் பூமியை மூடுகிறது. நான் சொல்ல வர்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாரு, இல்லை நீ அப்படி நினைக்காத, அப்படி இருந்துட்டு போனாலும் அதை பற்றி நீ பயப்படாத. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையில் நான் உதிப்பேன். அதாவது ஆண்டவர் நான் உன் மேலே வருவேன் என்று சொல்லுகிறார். உண்மையில் ஒரு வெளிச்சமாக வருவேன், உண்மையில் ஒரு ஒளியாக வருவேன். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் பழைய ஏற்பாடு முடியும் போது சொல்லுகிறது, உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தில் என்ன நிலைமை இருந்தாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய செட்டுகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதை திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கும்போது நான் கண்ட ஒரு காரியம் என்னன்னா, இது பூமியே இருளை கொண்டு வருகிறது அல்ல. இது பூமி செய்கிற செயல் அல்ல. இருளை அது கொண்டு வரவில்லை, காரிருளை அது கொண்டு வரவில்லை. ஏதோ ஒன்று இருக்கிறது. அது வெளிநிலையிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம். இந்த தாக்கத்தை முறியடிக்க நேச்சுரலாக முடியாது, சூப்பர் நேச்சுரலாக தான் முடியும், கர்த்தரால தான் அது முடியும். ஸோ இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் நாட்களை நினைவு கூறுகிற நமக்கு இது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு நம்பிக்கை ஊட்டும் ஒரு செய்தியாக இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் இந்த அதிகாரத்தை விளங்கிக் கொள்வதற்கு 59ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் படித்து பார்த்தால்தான் அதனுடைய பின்னணியும் உங்களுக்கு தெரியும். நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாய் நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போயிற்று, சத்தியம் தள்ளுபடியாயிற்று, பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான். இதை கர்த்தர் பார்த்து நியாயமில்லை என்று அவருக்கு ரொம்ப வருத்தம் உண்டாகிறது. என்ன இந்த வசனத்தில் அர்த்தம்? உண்மையில் கர்த்தர் உதிப்பார். 2 விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கிறது. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையாகிய அவருடைய பிறப்பை குறித்து சமிக்ஞை சிக்னல் கொடுக்கிறார். 2 இருக்கு. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். இன்னொன்று, அவருடைய பிறப்பு, அவருடைய முதல் வருகையை குறித்து இந்த பகுதிக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு வருகிறார். தம்முடைய ஜனங்களை கண்டு கர்த்தர் இந்த அளவிற்கு அவர்கள் சிரமப்படுகிறதை கண்டபோது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 16ஆம் வசனத்திலிருந்து படித்து பாருங்க. Go and read it in your home, it will be interesting. இப்படி தான் நான் படித்தேன், அறிந்து கொண்டேன். இந்த மாதிரி நியாயம் நீதி இல்லை, இடறி போகிறாங்க ஜனங்கள் என்று நிலைமையில் வரும்போது ஆண்டவர் அதை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்படு. அதுக்காக யாரும் ஜெபம் பண்ண மாட்டேன்றான். ஜனங்களுடைய சிறையிருப்பு நீங்கிறதுக்கு ஜெபிக்க மாட்டேன்றான். அவருடைய வருகை இந்த பூமியிலே வர வேண்டும் என்பதற்கு ஜெபிக்க மக்கள் மறுக்கிறார்கள். 2ஆம் வருகையும் இது குறிக்கலாம். நம் முதல் வருகையை பார்த்து விட்டோம். அந்த நாட்களிலே அந்த முதல் வருகைக்கு கூட அவர்களிடத்தில் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் இல்லை. ஒரு சிலருக்குள் இருந்தது, பலருக்குள் இல்லை.
சிலருக்குள் இருந்தது, அநேகர் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஸோ ஒரு ஒரு வித்தியாசமான சூழ்நிலைமையில தான் இந்த வசனத்தை கர்த்தர் கொடுக்குறார். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது 2வது வசனம், ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷனில் ஆண்டவர் ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் அழகாக கொடுக்குறார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. இந்த வசனங்களை தியானித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியமாக இருக்கு. ஆச்சரியம் என்ன? ஜோம் பண்ண மாட்டேன்றாங்கன்றது ஆச்சரியமாக இருக்கு. இப்போ இன்னைக்கு இதை பார்த்தா ரொம்ப உண்மைதான். ஜெபம்னாலே இன்னைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணாலே நம்ம பார்த்தோம் நினைக்கிறோம். ஏன் ஜெபம் பண்ணாதே ஜெபம் பண்ணுறான், இந்த பிள்ளை ஜெபம் பண்ணாதது இப்போ ஜெபம் பண்ணுதுன்னு நினச்சா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எதிர்பார்ப்பு நம்மகிட்ட எதிர்பார்த்து ஏமாந்து போன நிலைமையில ஒரு பாசிட்டிவ் துளிர்க்குதுன்னு சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவரே பார்க்குறாரு, இப்போ ஜெபம் பண்ணவே மாட்டேன்றான்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். படிங்க. ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்கிறது. பார்த்தாரு, வேற வழியே இல்லை, நானே இறங்கி வரட்டும்னு வந்தார். அதான் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி. அப்போ அவர் எப்படி வருகிறார் என்று சொல்லி இருக்கிறது என்றால், நீதியை மார்க்க வசமாக அணிந்து, பிரஸ்ட் பிளேட், ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசிலே தரித்து, நீதி சரிக்கட்டுதலும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி, வைராக்கியத்தை சால்வையாக பார்த்துக்கொள்ள ஒரு இராணுவ வீரர் போல வர்றார். இந்த உலகம் இப்படி போயிட்டு இருக்குது, ஜனங்கள் இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைமையில ஒருத்தரும் ஒழுங்குக்குள்ள வரல, கட்டுப்பாட்டுக்குள்ள வரல, திருந்த மாட்டேன்றாங்க. ஆகவே ஆண்டவரே பார்த்து கீழே இறங்கி வர்றார். அப்பதான் அவர் சொல்கிறார், கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். அவருடைய சத்துருக்களிடத்தில் உக்கரத்தை சரி கட்டி, தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் அவர் சரி கட்டுவார். ஆண்டவர் ஒரு சேஞ்ச் உண்டு பண்றார், ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு புதிய துவக்கத்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாய் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சத்துருக்களிடத்தில் சரிக்கட்டுதலை காட்டுவார். அதில் பின்னால் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இது இந்த வசனம் எங்கே வருதுன்னா, சூரியன் அஸ்தமிக்கும் தொடங்கி அது கர்த்தருடைய நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் ஜனங்கள் பயப்படுவார்கள். ஒரு டைம் வரும், மேற்குல இருந்து கிழக்கு வரைக்கும் ஜனங்கள் பயப்படுவாங்க. வெள்ளம் போல சத்துரு வருவான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். விரோதி வருவான், சத்துரு பிசாசு எதிரிட்டு வருவான். அப்போ வந்து 20ஆம் வசனத்தில் தான் அவர் யார் என்று சொல்லி இருக்கிறது என்றால், ஆனால் உண்மையில் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்பட்ட மீட்பர். அந்த மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபின் மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் ஆண்டவர் வருகிறார். ஒரு குரூப்பு தங்களுடைய குறைகளை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு, தான் செய்த தவறுகளுக்கு மனம் திரும்பி மெய் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்தில் நல்மனம் பருந்தி வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, ஆண்டவர் சீயோனு கரெக்டாக வருவார். அப்பந்தான் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை அவங்களுக்கு கொடுக்கிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும், அடுத்து உன் சந்ததியின் 3ஆம் தலைமுறை வரைக்கும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு, இதுதான் நான் உங்களோட பண்ற உடன்படிக்கை, இது நாம் பண்ற உடன்படிக்கை. ஆபிரகாமுடைய உடன்படிக்கை நமக்கு தெரியும், மோசையோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை தெரியும், தாவீதோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை தெரியும். இப்போ கர்த்தரே சொல்றாரு, நான் உன்கிட்ட ஒரு உடன்படிக்கை நான் வர்றேன் அப்படின்றார். ஸோ வருகை, இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பது அவரே சூழ்நிலைமையை பார்த்து நான் வர்றேன்றார். கைகள் ஒத்து கத்திர மையப்படும். ஒரு சிச்சுவேஷன் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும்போது, சூழ்நிலைமைகள் பாதகமாக இருக்கும்போது நானே டைரக்டாக வர்றேன் அப்படின்னு சொல்கிறார். கைகளை பற்றி கத்திரமா. சரி, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் திணறி திண்டாடும் போது கர்த்தர் ஏதோ ஒரு அசரீரிய விதத்தில் நானே களத்தில் இறங்குறேன், நானே இறங்கி வருகிறேன் என்று சொல்லுது. அவரே களத்தில் டைரக்டாக இறங்கி வர்றேன்னு சொல்லுகிறது தான் உண்மையில் கர்த்தர் உதவிவார்.
அப்போ அந்த கிறிஸ்மஸ் என்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார். இந்த உலகத்தில் எந்த விதத்தில் நமக்கு ஆதரவுகள் அனுகூலங்கள் எல்லாம் அணைஞ்சு போச்சு, ஓஞ்சி போச்சு, கதவடைக்கப்பட்டு போச்சுன்னு சொன்னாலும் ஆண்டவர் நமக்கென்று வழியையும் வாசலையும் நான் உனக்காக திறக்கிறேன் என்று சொல்லுகிறதான் இந்த வார்த்தை. ஸோ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டால் இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் இருக்கிறது. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ திரும்புகிறாங்க என்பதை குறித்து 39 முடிஞ்சு 40 ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறார். இந்த வசனங்களை வாசித்து பாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். கம்ஃபர்ட் தான். ஏன் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆற்றணும் தேற்றணுன்றார்? எருசலேமுடன் பட்சமாய் பேசி. ஏன்னா ஆண்டவர் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. எருசலேமின் மேல் கைகள் ஒதுக்கிறது. எருசலேம் இப்ப சொல்றேன், உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். உன்மேல் கர்த்தர் உதிப்பார், இருள் பூமியையும் காரில் உலகம் முழுசும் இது நடக்கும். ஆனா உன் மேல நான் உதிப்பேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபில் ஓர் வெள்ளி உதிக்கும் என்று பாடல் இருக்கிறது. யாக்கோபில் ஒரு வெள்ளி, ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். அடுதான் இங்க எருசலேம் மேல ஆண்டவர் ரொம்ப பட்சமா இருப்பாராம். பேதுரு சொல்லி எருசலேமுடன் பட்சமாய் பேசி. அவங்கள்ட்ட போய் கடப்புடன் நான் பேசாதீங்க, தாட்டு போட்டு இந்த தடப்புடான்னு பேசுகிற வார்த்தைகள்லாம் நிப்பாட்டிருங்க. இது ஆண்டோட பிள்ளையில நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆலோசனை. நம்ம வாயில் வந்த மாதிரி எல்லார்ட்டையும் வயது முதிர்ந்தவங்க, இளமையானவங்க யாராக இருந்தாலும் தாட்டு போட்டு தங்குறன்ற பேச்செல்லாம் நிப்பாட்டிடணும். ஆண்டவர் அது பிடிக்காது. அவரே சொல்கிறார் எருசலேமுடன் பட்சமாய் பேசுங்கள் என்று. ஸோ தேவனுடைய ஜனங்கள் உடஞ்சி போய் நொறுங்கி போய் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் கத்துறதும் கூச்சல் போடுறதும் மிரட்டுற துணியில் பேசுகிறதும் அரட்டுறதும் அப்படி சொல்ல அதெல்லாம் நிப்பாட்டிக்கோ. அப்படி சொல்ல நான் ஒன்று அரட்டி உருட்டினேன்னா நீ என்ன ஆவேன்னு தெரியும். கம்முன்று பட்சமாக பேசு, இரக்கமாக பேசு. எருசலேமுடன் பட்சமாய் பேசி. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு இன்னைக்கு அந்த சிச்சுவேஷனை புரியல. only those who are walking with God closely they can only understand. சரி, ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க சிச்சுவேஷன் என்னன்னு நமக்கு தெரியும். யார்கிட்ட பட்சமாக பேசணுமோ அவங்கள்ட்ட பட்சமாக பேசணும். கடிந்து பேசுறது எப்போ தேவையோ இப்போ பேசணும், பட்சமாக பேசணும். உலகம் காயப்பட்டு கிடக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்துருக்கிறார். ஜனங்களோட பட்சமாக பேசணும். பட்சம் என்ற வார்த்தை யாருக்கு தெரியுமா பொருந்தும்? தாய்க்கு பொருந்தும். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிற ஒரு தாய் தான் அந்த 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 செயல் தான் பட்சம் என்று சொல்லுகிறார்கள். ஜென்ஸுக்கு புரியாது. ஜென்ஸ் எப்பவுமே கடப்படான்னு தான் சொல்லுவாங்க. இதெடுத்தாலும் சரி சொல்லுவாங்க, என்ன குதிச்சுக்கிட்டு நிற்கிறீங்க, தரையில் கால் ஊன்னு. ஒரு தாய் பேசாமல் இருங்க, அமைதியார். இப்போ என்ன வந்துருச்சு, அதை சாஃப்ட் பண்ணுறது தாய். கைகளை ஒதுக்குற உங்களுக்கு தான், நீ எனக்கு ஓட்டு போட்டுருங்க அடுத்த தடவை ரைட்டா, 26 எனக்கு போட்டுருங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா, நீங்களே எனக்கு போடும். சில நேரத்தில் பெண்களே இப்படி நின்னாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே தெரியல. நம்ம அப்படி யாரும் இப்படி இருந்துடக்கூடாது. தட்டாப்புட்டான்ற லேடிஸை கண்டாலே நமக்கு பயமாக தான் இருக்கும். நான் அந்த ஊரை விட்டு அப்படி விமான நிலையத்துக்கு போய் ஃப்ளைட் எடுத்து போயிடுவேன். கர்த்தருடைய பர்சன் நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. இப்போ டிக்கெட் வேறு கூடிடுச்சு, ரொம்ப கஷ்டம். சரி, ஒரு 2 நாள் ஆகட்டும். பச்சைமாய் பேசணும். அவரே பச்சைமா பேசணும்ன்றாரு, நம்ம எதுக்கு கடப்படான்றாரு, விட்டுறணும். எதுக்கு? போர் முடிந்தது, யுத்தம் ஓஞ்சிருச்சு, நல்லா பேசணும். ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன செய்யறோம், புலம்புறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னார் போர் முடிந்தது, பாலம் திறந்தது. இப்படியெல்லாம் எனக்கு வருது. சரி, அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று பாருங்களேன். ஏன்? அது தன் சகல
பாவங்களின் நிமித்தம் இந்த சிறையிருப்பு ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இது இவங்க சேட்டையினால். அது நம்ம சொல்லணும்ல. இவங்க பண்ண திமிரும் இவங்க தக்கு 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 தக்குன்னு ஆடின ஆட்டத்துக்கும் கர்த்தர் அவங்கள கொஞ்ச நாள் உள்ளே கொண்டு போய் வச்சு அவங்கள டிங்கரிங் வேலை பார்த்தார். அவங்கள நல்ல சுத்தியில் வச்சு சில்வர் பட்டறையில் அடிக்கிற மாதிரி அலுமினியம் பட்டறை அடித்து அவளை திருத்தினார். கைகளை வைத்து கத்திர மேம்படுத்தணும். அது தன் சகல பாவங்களின் நிமித்தம். சரி, நம்முடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது நம்ம டக்குனு யாரையும் குறை சொல்கிறதுக்கோ யாரையும் நியாயந்து இருக்கிறதுக்கோ கர்த்தர் நம்மளை அழைக்கலை. மாண்டு சமுத்திரம் முழங்கால் போடணும். நீயும் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை வேணும் ஆண்டோட கேட்கணும். வை லார்ட், ஏன் இதை அனுமதிக்கிறீர்? ஏன் இதனால? ஆராய்ந்து பாரும் தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து அறிவீர் என்று ஒரு ஊழியர் பாடுகிறார். சங்கீதம் 139 சொல்லி இருக்கிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நான் என்னை ஆராய்ந்து பார். சர்ச் மீ ஓ காட். இந்த வருஷத்தின் கடைசியில் இந்த கர்த்தருடைய பந்திக்குள் வருவதற்கு முன்பாக வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல இருந்து நான் எடுத்துருங்க ஆண்டவரே. மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்திருக்கிறார். ஆண்டவரே, உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மளை கிளென்ஸ் பண்ணும். நம்ம அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே தான் ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசிக்கணும். ஆண்டவரே, புதிய ஆண்டிலே நாம் பிரவேசிக்கும் போது என்னிடத்தில் எந்த குறையும் நீர் பார்க்கக்கூடாது. நமக்கு தெரியும் நம்முடைய நிலை என்ன என்று. நம்ம எந்த இடத்துல வீக்காக இருக்கிறோம் தெரியும். நம்ம எந்த இடத்துல விழுந்திருக்கிறோம் நமக்கு தெரியும். நம்ம எந்த இடத்துல தடுமாறி இருக்கிறோம் நமக்கு தெரியும். நம்ம எந்த இடத்துல நம்ம உடைஞ்சி இருக்கிறோம்னு தெரியும். நமக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு நமக்கு தெரியும். இந்த இடத்துல பேசும்போது நான் ஒரு யோக்கியனாகவோ நான் தான் எல்லாம் ரொம்ப கரெக்ட் அப்படி நான் பேசலை. வேதத்தில் சொல்லி இருக்கிறது, தன்னைத்தான் சோதி தறிந்து இந்த கர்த்தருடைய பந்திக்குள் வரட்டும் இருக்கு. நம்மை நாமே சோதி தறிவோமானால் we will never be judged, நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். எவ்வளவு பெரிய பவுல் சொல்றாரு. இந்த வசனம் ஞாபகத்தில் வர்றதுனால நான் சொல்றேன். When Paul was writing an epistle to 1 Corinthians chapter 4, அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், புரியும். திடீரென்று எனக்கு உதித்தது. இப்படியாக எந்த மனுஷனும் தங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். உக்ரானக்காரன் என்றால் மேனேஜர், ஸ்டூவர்ட். அவன் உண்மையுள்ளவென்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களாலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையிலாவது தீர்ப்பை பெறுவது எனக்கு ரொம்ப அற்ப காரியம், அது நடக்காது. ஆனால் சொல்ல, நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறது இல்லை. நான் வசனத்தில் பாருங்க, என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆனால் யாரும் லேசில் சொல்ல முடியாது. அதனால தான் அவர் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் அந்த சவால் விட்டதுக்கு காரணமே அவர் அந்த அளவுக்கு ரொம்ப கரெக்டாக நடந்துட்டு வர்றார் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், என்கிட்ட ஒரு குற்றம் இல்லைனால நான் நீதிமான ஆகிறதில்லை. அது ரோமருக்கு அது வரும்போது உங்களுக்கு நான் டீச் பண்ணிகிட்டே வருவேன். பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை பிரமாணங்களை நாம் கற்றறிந்திருந்தாலும் கடைப்பிடிக்கிறது என்றாலும் எதில் ஒன்றில் விசைக்கிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அதுபோல் என்கிட்ட யாரும் குற்றத்தையும் தெரியாது, ஆனால் அதனால் நான் நீதியமாகிறது இல்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர், அவர் விசாரிப்பார் என்ன. நான் எப்படி நீதி? விசுவாசத்தினால தான். சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாகத்தான். சிலுவையில் அவர் எனக்கு பாராட்டின அன்பின் மூலமாக தான். சிலுவையிலே
அவர் தன்னை கிருபாதார பலியாக as a propitiation he gave himself as an atonement. நமக்கு ஒரு பலியாக நம்மை கொடுத்தார், நமக்கு பதிலாக. அவர் மேல விசுவாசம் வைக்கும்போது தான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம். இனி நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. நம்ம இப்படி இருந்தால் நம்ம யாரையாலும் நியாயம் தீர்ப்போமா? நம்ம எதிர்த்த விட்ட நியாயம் தீர்ப்போமா? பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை நியாயம் தீர்ப்போமா? நம்ம க்ளோஸாக இருக்கவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். சரி, என்னோட படித்த ஒரு தேவனுடைய ஊழியர் இருக்கிறார். அவர் இலங்கைக்கு போயிருக்கார். அவர் ஏதாவது பேசும்போது கூட அந்த நாக்கில் சிலுவை போடுவார். நான் பார்ப்பேன், பென்னி அப்படின்வார். அப்படின்னா அவர் ஹார்ஷாக பேசுகிறாருன்னு தெரியும். சில நேரத்தில் சிலுவை போடுவார். நான் பார்த்துருக்கேன். தேவையில்லாம பேசக்கூடாது. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லி வச்சாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் இன்சைட் அந்த மாதிரி வாயில் கை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. யோபு சொல்லலாம், இவ்வளோ பிரச்சனை என் கையினால் வாயை பத்து. நீதிமான் சொல்கிறாரு, இவ்வளவு நீதிமானா? அவரே சொன்னார், உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து போல அவனை போல ஒரு சாட்சி பெற்ற அவரே சொல்றார். நம்ம பேசலாமா? இப்படி இருந்து பார்ப்போம். தேவனுடைய கிருபை நம்ம அளவில்லாமல் தவனா தான் ஐ லேர்ன் தட் ஒன். சரி, என் வாழ்க்கையில் குறை இருந்துக்குன்னா நான் திருத்த ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஆராய்ந்து பார்த்து, இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் முன்பாக முழங்கால் பாட்டு, சாமி மன்னி கேட்டால் என்ன குறைச்சா போச்சு, ஆண்டவர் நீ மன்னியும் தேவை, ஆண்டவர்கிட்ட மன்னிக்கும். இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டு பட்சமாக பேசுங்க, அதான் சப்ஜெக்ட். எதுக்காக சொன்னார் தெரியுமா? அது தன் சகல பாவங்களின் நிமித்தம். இந்த வசனத்தை நான் ரொம்ப நாள் கர்த்தரின் கையில் டபுள் அடி வாங்கியிருக்கு, ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்று. இப்போ இந்த கொலை குற்றம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது எத்தனை சொல்கிறாரு? 5 ஆயுள் தண்டனை. ஆயுள் 9 13 தெரியல எனக்கு. சரி, லாயர்ஸ் கேன் கனெக்ட் மீ. அதுலேயும் ஒவ்வொரு ஆயுளாக அனுமதிக்கணும்னு போட்டிருக்கு. அவர் அதில் தீர்ப்பு எழுதுவார், ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்கவும். அப்போ என்ன, 9 வருஷம் முடிஞ்சோடனே அடுத்த ஆயுள் ஸ்டார்ட் பண்ணுது. ஆனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, 9 வருஷம் 5 ஆயுள் போட்டிருக்காரு, 9 வருஷத்தில் வெளியே வந்துடலான்னு. 5 ஆயுள் ஒரே நான் தான் இருந்துட்டேன், ஒன்று முடியல, இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரெட்டிப்பாய் அடைந்து தீர்ந்து அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க அவ்வளோ அடி வாங்கிட்டாங்க. நம்ம லைஃப்பில் எவ்வளோ அடி வாங்கியிருக்கோன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்தில் வாங்கின அடி செம்ம அடி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை வாங்கி கட்டிட்ட, போதும்டா, போதுமான்றார். போதும். ஸோ காட் இஸ் குட். கைகளை உயர்த்தி, அது நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் ஞானமாய் வானங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை நம்ம எவ்வளவோ துதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போன ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் உண்மையில் நான் உதிப்பேன், போதுண்டா. ஸோ எவ்வளவு ஒரு 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 நம்பிக்கையூட்டும் ஒரு வசனம். அந்த வசனத்துக்குள் இருக்கும் இயேசு, வார்த்தையாக இருக்கிற தெய்வம், இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அது நிச்சயமாய் பலிக்கும். அது ஒரு நாள் போய் சொல்ல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஸோ இந்த ஒரு காரியம். சரி பாஸ்டர், இதில் என்ன சொல்ல வரீங்க? உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவர் வர்றதுனால பாசிட்டிவ் விளைவுகளில் ஒன்று மகிழ்ச்சி, தி ஜாய்.
வேதம் சொல்லியிருக்கிறது, யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து என்ன உன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இயேசுவுக்கு வழியை உண்டு பண்ணினவனுடைய பிறப்பை குறித்து அநேகர் சந்தோஷப்படுவது உண்மையானால், அந்த வழியாக வந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பினால் எத்தனை பேர் சந்தோஷப்படுவார்? இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து லூக்கா 2 வாசிக்கும் போது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என்று சொல்கிறார். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை என்ன செய்தார்? நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லாரும் என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சிமியோன் கையில் ஏந்தி கொண்டு சொல்லுகிறான், பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறான். இயேசுவை கையில் எடுத்துட்டு சொல்லிட்டான், இப்போது உம்முடைய வார்த்தையின்படி என்னை போக விடுகிறேன், என்னை சமாதானத்தோடு கூட போக விரும்புகிறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, லூக்கா 2:30 பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஏற்படுத்தின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் பார்த்துருச்சு என்றான். அவனுக்கு டக்குன்னு தெரியுது, இவர் தான் இரட்சகர். அல்லேலூயா. இந்த காலத்தில் ஒரு பாடம், கண்டேன் என் கண் குளிர கர்த்தனை இன்று, கண்டேன் என் கண் குளிர. இயேசுவை கையில் ஏந்தினோன்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. அவனுக்கு டக்குன்னு தெரியுது, யாரும் அவனுக்கு சொல்லலை. இயேசு உள்ளே கொண்டு வரும்போது அவன் வந்திருக்கிறான், அவன் கையில் வாங்குறான், எதாச்சும் நிலைமையில் நடக்குது. சொல்லுகிறான், சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணி நம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டுதான். இப்போ இதுக்காக தான் கர்த்தர் அவனுக்கு உயிர் கொடுத்து வச்சிருந்தார், அவனுக்கு ஜீவனை நீட்டிப்பு செய்து வைத்திருந்தார். அவனுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகள் வாழ்வதற்கு உதவி செய்ததற்கு காரணம் கர்த்தராய் இருக்கிற இயேசுவை தன்னுடைய கண்களினால் காண்பதற்காக. சோத்திரம். இப்போ நம்ம இதை பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம். அப்படின்னா அன்றைக்கு மேய்ப்பர்கள் இயேசுவை பார்த்தவுடன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். படிப்புக்கு ஏபிசிடி தெரியாதவங்க, பள்ளிக்கு மலைக்கு கூட ஒதுங்காதவங்களுக்கு கர்த்தர் இந்த மகத்துவமான சத்தியத்தை தூதர்களை அனுப்பி கர்த்தர் சொல்லும்போது அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் இந்த கிறிஸ்துமஸ் மாதம் ஒரு நற்செய்தி அறிவிக்கிற மாதிரி, இந்த உலகத்துக்கே ஹோப் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இயேசுக்கு நம்பிக்கை. ஒன்றுமே தெரியல, பிரச்சனையோட எத்தனை பேர் வரட்டும், நீங்கள் ஒன்றும் இல்லை, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் பெயரில், இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, அவர் உயிர்த்தெழுந்ததின் மூலமாக, ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு நன்மை நடக்கட்டும், ஆசீர்வாதம் வரட்டும், விடுதலை உண்டாகட்டும், பிரச்சனை தீரட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை இந்த குடும்பத்துக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வருவார். அது சாந்தி சுரேஷ் தான் சாட்சி சொன்னாங்க, என் குடும்பம் எப்படி இருந்துச்சு தருத்திரம் அப்படின்னா, முதல் முறையாக அவங்க சாட்சி கேட்டேன். அவங்க பசிக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் கடவுளை தேட ஆரம்பித்த பிறகு கர்த்தர் என் குடும்பத்தினுடைய வறுமையையும் தரித்திரத்தையும் மாற்றினார் என்று சொன்னார். விஜயக்கா பொண்ணு தேடி போயிட்டான். அவன் குடும்பத்தின் நிலைமை, உலகத்தில் எந்த மனிதனையும் மாற்றுகிற ஒளி கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. இந்த காலையில் நம்ம எந்த இடத்துல நம்பிக்கை இழந்து நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. தைரியமாக சொல்லுங்க, தைரியமாக இருங்க. நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு, நீங்கள் விசுவாசிக்கிற இந்த இயேசு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தான் சொல்ல, மரித்தேன் ஆனாலும் சதாகாலம். இதை ருசிச்சு பார்க்கணும், ருசிச்சு பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை, அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்புவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். ஒரு பெரிய சந்தோஷம். அது மாத்திரமல்ல,
உன்மேல் கர்த்தர் உதிப்பார் என்று சொல்லும்போது the prosperity will come, செழிப்பு வரும். வாழ்க்கையில் உள்ள தரித்திரம்லாம் நீங்கி போயிடும். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அந்த தேவாலயத்துக்குள்ள கொண்டு போகும்போது அவங்க செலுத்த வேண்டிய தகன பலிக்குரிய காணிக்கை செலுத்த முடியாத ஏழை எளிய குடும்பம். நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க என்ன செலுத்தணுமோ ஒரு ஆடு ஒரு மாடை கூட கொண்டு கொடுக்க முடியாத நிலைமையில ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். யோசேப்பு ஒரு கார்பெண்டர், ஒரு தச்சு வேலை செய்கிறவன் என்று சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மரியாள் இருந்த வீடு, அந்த வீட்டை நீங்க பார்க்கலாம். நாங்கள் நாசிரியத்தில் பார்த்தோம். அந்த வீடு அந்த கிளாஸ் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க, செதில் அடைந்த அந்த இடத்துல ஒரு ஸ்டெப்ஸை நான் பார்த்தேன். எங்களுக்கு எந்த ஸ்டெப்ஸில் ஏறி போவாங்கன்னு. என் உடம்பெல்லாம் அந்த ஸ்டெப்புக்குள்ளே போகாது, ரொம்ப கஷ்டம். ஒன்று செவரை உடைக்கணும், அவ்வளோதான். அவ்வளோ குறுகலான ஒரு பாதை. ஒரு ஏழை எளிய குடும்பம். உலக ரட்சகர் அவங்க வயிற்றில் தான் கர்த்தர் தோண்ட பண்ணினார். கையில் ஒரு கதிரை பயன்படுத்தும். சரி, இது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு சார், இதை நம்ம சொல்லலாம், யார் சொல்வா? ஒரு எளிய குடும்பம், ஆனால் உலகத்துக்கே அவர் தரித்திரர் ஆனதினால் நம்மை ஐஸ்வர்யவான்களாக அவர் மாற்றுகிறார். நம்ம ரிச்சா மாற்றுவதற்கு அவர் பூவரா இருந்து கண்டுபிடிச்சார். அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்மனர். அந்த மகிமை விட்டுட்டு கீழே வந்தார். நினைச்சு பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ்ல ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். நம்ம கஷ்டம்லாம் பெரிய கஷ்டம் அல்ல, நம்ம பாடுகள்லாம் பெரிய பாடு அல்ல, நம்ம வேதனை துக்கமெல்லாம் இல்லை. இயேசு இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தபடினாலதான் இன்னைக்கு நீங்களும் நான் இந்த இடத்துல அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே என்ற அவரிடத்தில் தைரியமாக ஓடி வருவதற்கு கர்த்தர் ஒரு வழியையும் ஒரு வாசலையும் திறந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்மை ஐஸ்வர்யவான்களாக அவர் தரித்திரரானார். அதனால உன் ஒளி வந்தது என்று சொல்லும்போது, அன்றைக்கி அவங்க செலுத்தும் போது என்னது, ஒரு காட்டு புறா குஞ்சை தான் கொண்டு போய் செலுத்தியிருக்கிறாங்க. அப்போ ஆசாரியனுங்க தெரியும், புவர் ஃபேமிலி. இந்த புவர் ஃபேமிலி கூட தனக்கு இருக்கிறத கொடுத்துச்சே, தனக்கு இருக்கிறத கொடுத்துச்சே. ஆண்டவர் அதை அங்கீகாரம் பண்ணினாரே. சாரிபாத் வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்பும் போது அவருடைய வீட்டில் ஒன்றுமில்லை என்று தெரியும், எனினும் தேவன் அவனை அனுப்பினார். எலியாவை காக்கைகளை கொண்டு போஷித்தவர் ஏன் ஒரு சாரிபாத் விதவையோட வீட்டுக்கு அனுப்பணும்? எனக்கே யோசிச்சு பார்த்துருக்குறோமா? ஒரு காகத்தை ஆசீர்வதித்து என்ன புண்ணியம்? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், உங்களோட பேசி கொண்டிருக்கும் போது தாட்டு கத்த தர்றபடி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கத்தர் ஆகாரம் கொடுத்துருவார். அந்த காக்கைகள் எவ்வளவு பெருசா இருந்துச்சு, அது கறி துண்டத்தை தூக்கிட்டு எத்தனை காகம்னு போடப்படல, ரைட்டா? ஆனா ஆண்டவர் அதை போஷிக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய ஊழியக்காரனை போஷிக்க ஆகாரத்தை அதனுடைய வாயில் வைத்து அனுப்பினாரே. ஆனால் அதை ஆசீர்வதிக்கிறதுனால் என்ன புண்ணியம் என்று நான் சொல்கிறேன் அல்ல. ஆனா சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் நாளை இதுதான் கடைசி உணவு, கடைசி விருந்துக்கு, கடைசி சாப்பிட்டுட்டு சாகலாம் இருந்த அந்த தாயிடத்தில் காட் சென்ட் எலைஜா எலியாவை அனுப்பும்போது அவன் என்ன கேட்குறான்? முதல்ல எனக்கு கொண்டாடுறான், ஆனால் சாக போகிறேன், விறகு பொறுக்கிட்டு இருக்கேன், நீ தேவ மனுஷன் அறிவு கிட்டவரே, தெரியல உனக்கு நான் படுற தரித்திரத்துலையும் நான் படுற கஷ்டத்துலையும், முதல்ல எனக்கு கொண்டா அப்புறமா அதுங்க சாப்பிட்றார். இப்பெல்லாம் பார்க்கும்போது எலியாவை நம்ம பார்த்தா நீங்களும் நானும் என்ன பண்ணிடுவோம்? கடிச்சு கொதறிடுவோம். நான்லாம் சொன்னால் என்னை எங்கிட்ட தூக்கி பந்தாடிடுவாங்க, நம்மள கம்மாய்க்குள்ள உள்ள வேண்டியது இருக்கும். இயேசு ரத்தம் ஜெயம், ரைட்டா? அப்படிப்பட்ட நிலைமையில் கொண்டா முதல்ல அப்படின்றா. எதுக்கு? அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு.
கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை டீச் பண்ணணுமா ஜனங்களுக்கு? வேண்டாமா? கேளுங்கள் கொடுக்கப்படும்ன்றதை டீச் பண்ற நம்ம, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் டீச் பண்ணலன்னா நம்ம தரித்திரம் என்னைக்கு நம்ம வீட்டை விட்டு போகும்? நம்ம வாழ்க்கையை விட்டு என்னைக்கு போகும்ன்றே? நம்ம குடும்பத்தை விட்டு என்னைக்கு போகும்? நம்முடைய தேசத்தை விட்டு என்னைக்கு போகும்? நம்முடைய ஊரை விட்டு, இந்த உலகத்தை விட்டு சாபம் எப்போ போகும்? வசனத்தின்படி நடக்காம வாழ்க்கை தலைகளை மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். அப்படிப்பட்ட நிலைமையிலும் போ எடுத்துட்டு வான்னாரு. நான்லாம் இளையாட்டு போய் தனியாக கொடுப்பேங்க. வாங்க சார், நீ போய் தாடி இடியெல்லாம் வளர்த்துட்டு வந்திருக்கீங்க, வாங்க. ஏன் அந்த குடும்பத்தில் ஒன்றும் கிடையாது, பாவம் சாப்பிட்டு சாகிறதுக்கு ரெடியாக இருக்குது அந்த அம்மா. ஆமாம், வீட்டில் வேற ஒருத்தன் இருக்கான், அவ்வளோதான் அவங்களுக்கு. நீங்கள் பாட்டில் வேறு ஏதாவது பெரிய பெரிய வீடை பாருங்கள். நம்ம சர்ச்சில் உட்காந்துருக்கவங்க மாதிரி பெரிய பெரியவங்க வீடெல்லாம் பாருங்கள். சுமதி சிஸ்டர் வீடை பாருங்கள், பாருங்கள், அந்த மாதிரி பெரிய வீடை பாருங்கள். ஏன் போய் இருந்திருந்து இவங்க வீட்டை போய் கேட்குறீங்க? நான் அப்படி தான் போய் சொல்லுவேன். நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்படி நான் சொன்ன ஆண்டவர் சொன்னார், முட்டாப்பையில் அறிவு இருக்க உனக்கு கொஞ்சமாயிலும் அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வித்து பஞ்ச காலத்தில் காப்பாற்றணும்னு வச்சுருக்கிறேன், நீ அதை கெடுக்கிறியா? வெளியே போன்னு 2 செவுட்டில் அடித்து வெளியே அனுப்பி விட்டுருவார். ஓடணும். நான் சொல்ல பார்த்தீங்களா கற்பனையில்? அவங்கள ஆசீர்வதிக்கணுன்ற போது இவங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ், நிறைய பேர் ஊழியக்காரங்களுக்கு பெரிய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு அட்வைஸ் கொடுத்ததெல்லாம் நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். எதை கர்த்தருக்குன்னு செய்யணுமோ அதை கர்த்தருக்குன்னு செஞ்சால் கர்த்தர் அதை பார்த்தாருன்னா நம்மை கீழாக்காமல் மேலாக்கும், நம்மை வாழாக்காமல் தலையாகும். சோதரம் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றை இருக்கிறோம். இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த வருஷ கடைசியில் என் குடும்பத்தில் தரித்திரம் போல நான் போட்டு சம்பாதிச்சது பூரா இந்த பையில் போட்டால் கீழே போயிடுது, இங்கிட்டு போட்டால் எங்கிட்டு போயிடுது, இந்த பையில் போல இங்கிட்டு போயிடுதுன்னு நினைக்கிறீங்க. யாராக இருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, செக் யுவர் கிவிங். அதுக்கு நான் பிரசங்கம் பண்ண வரல. ஆண்டவருக்குன்னு கொடுப்பதிலே கணக்கு பார்க்கக்கூடாது. ஆபிரகாம் தன் வீட்டுக்கு முன்பாக வந்த அந்த 3 தூதர்களையும் வரவேற்று, அடியான் வீட்டுக்கு சாப்பிட வந்தீர்னு கூப்பிட்டான்ல. அது இன்னைக்கு எனக்கு ஆசையாக இருக்கு. 3 புருஷன் இருக்க சோறு சாப்பிட வந்தாங்க. ஓடி போய் தண்ணீர் கொண்டாரேன், காலை கழுவுங்க. வீட்டுக்குள்ளே கூப்பிட்டா சாராளால் அடிக்கடி விழுகும்னு நினச்சானே நம்ம தெரில, இங்கேயே மரத்தில் சாஞ்சிருங்கன்ற. ஐயோ கோச்சிக்கலாதீங்க, லேடிஸ் ஓட்டு போட்டிருங்க, போடாமல் இருந்தாதீங்க. இப்படி 1-2 சாராள் பற்றி சொல்லணும். சரி, சாப்பிட்றதுக்கு அப்பம் கொண்டாரேன், அப்புறம் நீங்கள் போகலாம், நல்லா சாப்பிட்டுட்டு போங்க சார் அப்படின்ட்டு. அதுக்காகவே இது வரைக்கும் வந்தீர்கள். இப்படியெல்லாம் என்னை ஒருத்தவங்க வந்து பாஸ்டர் வாங்க பாஸ்டர் சாப்பிட்டு போவோம், இதுக்கு தான் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என் திசையே மாறிடும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரமாட்டேன், ரூட்டே விட்டு மாற்றி போயிட்டுருப்பேன். நம்ம பாட்டில் வேறு பக்கம்லாம் போயிட்டுருப்பேன். ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டே இருப்பேன். நம்ம பாட்டில் கான்வாயில் ஏறி போயிட்டே இருப்பேன். வீட்டுக்கு சாப்பிட வந்தேங்க, சாப்பிட வரல, உங்களை பார்க்க வந்தேன். உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். அதான் பவுலுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கைகளை போய் தாண்டவர், என்ன தேடி வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வரல. ஹோட்டலில் போனால் கூட கிடைக்கும், ஆனால் அதுக்கு வரல. என்ன தேடி வந்தீர்கள் ஆண்டவர். ஸ்தோத்திரம். இயேசு நம்மை தேடி வந்தார், சாப்பிட வரல. கையில் வச்சு கத்திர மகிமைப்படுத்துவோம். அதனால் இந்த இடத்துல வந்த போது கூட ஓடி வந்து வரவேற்று சொல்கிறான். அப்புறம் ஓடுறான். இதை நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இதை இப்போ திரும்ப ரொம்ப நாளைக்கு பிறகு சொல்கிறேன். அப்புறம் ஓடி போய் சாராள்கிட்ட சொல்கிறேன், சாராள் நல்ல அம்மா, நீங்கள் வேற நான் அப்படி சொன்னேன்றதுக்காக அவர் எதுக்கு, அதாவது அவர் பல்ஸ் பார்த்தாரு என்னமோ தெரியல, நீங்கள் இங்கே இருங்க, நான் உள்ளே போயிட்டு வர்றேன், அது ஒரு மாதிரி சூழ்நிலைமை சரியாக இருந்தால் உங்களை இழுத்துட்டு போகிறேன்னு நினச்சாரான்னு தெரியல. சயின்டிஃபிக் மூளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுது பாரு. அவள் போய் 3 படி மாவை எடுத்து அப்போ சுடுன்றான். அது அவர் தான் சொல்கிறார் பாருங்க. அவன் சொல் அப்போ சுடு அப்படின்றான். அப்புறம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கண்ணை பிடிக்கிறான். பிடிச்சி தூக்கி பார்த்தா செம பொட்டாடா இல்லை, சரியா? எத்தனை தடவை வேக வச்சாலும் ஒன்றும் நடக்காது. அப்படிலாம் இல்லை, நல்ல ஒரு ஆட்டை அப்படி தூக்கி, அது இளங்கன்று
சும்மா முத்துனதும் சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இல்லை, அப்படி சாஃப்டாக ஒரு விசிலில் வெந்துடும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. ஒரு கண்டையை எடுத்து சமைச்சிட்டு வந்து மரத்தடியில் நின்றுக்கிட்டு இருக்கான். நீ யோசிச்சு பாருங்க, 3 படினாரு. மைண்டில் வச்சுக்கிடுங்க, மறந்தே போயிடக்கூடாது எந்த காலத்துலேயும். இது எனக்கு அன்னைக்கே தலையில் அடித்த மாதிரி இருக்கு. ஒரு கன்றுக்கு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு என்ன தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ நமக்கு தெரியும். இப்படி பைக்கெட்டில் கை விடும்போதே 50 பைசா கிடைக்குதான்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. கரெக்டாக இங்கே உள்ள கரெக்டாக 50 பைசா தெரிஞ்சிடும். எடுக்கும் போதே அது 5ஆ 10ஆ அதெல்லாம் தெரிஞ்சிருது. இளங்கண்டுக்கு என்ன வெயிட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ தூக்குறாங்க, தூக்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்குறான். கர்த்தர் யாரை பார்த்துட்டார் தெரியுமா? சாராளை பார்த்துட்டார். ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டார். கைகளுக்கு கர்த்தரை மகிமை. செய், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நினைவுகளும் எண்ணங்களும் அவ்வளோ உயரமாக இருக்குது சார். உயரம் உன்னதமான ஆண்டவர் அவருடைய நினைவுகள் எல்லாம் நினச்சி பார்த்தேன்னா, இந்த ஆண்டவரை நீர் எங்கே இருக்கிறீரப்பா? நான் தான் இங்கே இருக்கேன். எஸ்ஸப்பா எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. சீக்கிரமாக சமைச்சு வெண்ணெய் எடுத்துகிட்டு வர்றான், பாலை எடுத்துகிட்டு வர்றான். கூப்பிட்டு வந்துட்டான், சாப்பிடுங்கன்ட்டான். அப்படியே மரத்தில் நின்று நம்மளை சாப்பிட வச்சு பார்த்துட்டு டக்குன்னு அவர் யாரை கேட்குறாரு? வெரி சாரா. பார்த்தீங்களா, நான் சாப்பிட வரல, உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன். கைகளை தட்டி. சாப்பிட வரல. ஓ ஜீசஸ். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் நமக்கு வர்றாருன்னா காணிக்க வாங்க வர்றாரு பாஸ்டரா, இல்லைன்னா சபை காணிக்க வாங்க வருதா? ஓ நோக்கம் பாருங்களேன். ஆண்டவர் சாப்பிட்றதுக்கு வரல, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வந்தார். சரி, எலியாவை கர்த்தர் அனுப்புனது அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க. சரி, கிறிஸ்டியானிட்டியில் தப்பாக போதிச்சு 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 சில போதகர்களும் சில மக்களும் இந்த வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. தப்பு செய்யக்கூடாது. நான் பட்டுன்னு அடிச்சிருவேன் பாருங்க. உங்களை என்னுடைய அதிகாரத்துக்குள்ளே என்னுடைய லெவலுக்குள்ளே இருந்தாங்கன்னா ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்கு மேலே இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தரை பார்த்தாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வர்றாங்க. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ மன்னா கொடுத்தாரு? தலைக்கு ஒரு ஓமர், கைகளை ஊற்றுக்காத ஓமர் அளந்து கொடுத்தா, அளந்து கொடுத்தாரு கரெக்டாக. ஒரு ஓமருக்கு மேலே அளந்தவனுக்கு கூடவும் இல்லை குறையும் இல்லை. கரெக்டாக. அப்போ அதுக்கு மேலே கிடைக்கலையே. ஆண்டு கொடுத்துருக்கலாம்ல. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சு கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. சப்ஜெக்ட் இது இல்லை, ப்ராஸ்பெரிட்டின்னு வந்துருச்சு. அந்த உதாரணமும் டக்குன்னு வந்துருச்சு, நோட்ஸில் இல்லை. ஆண்டவர் பார்த்தாரு, அவங்க கேட்டாங்க போர் அடிக்குது, கறி வேணும், வாங்கிக்கோ. கீழ்த்திசை காட்டி அனுப்பினார். அவன் கூடாரத்துக்கு முன்னால் எத்தனை 3 அடி உயரத்துக்கு கிடக்குது. எடுத்துக்கோ, சாப்பிடு. மூக்கில் இருந்தெல்லாம் வருது. தின்னு சாப்பிடு, 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 நல்ல சாப்பிடுனார். அளக்காம கொடுக்குறாரு. ஏன்? இளங்க தூக்கிட்டு வரும்போது வெயிட் பார்க்கல. நம்ம எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கு அழகாக அன்று சொல்ற அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் மடியில் போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் போடப்படும். அந்த இடத்துல தான் அன்று சொல்ற கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்ற 7:7 தான் நிறைய பேருக்கு தெரியும். இது எப்படி நான் கிறிஸ்தவம், இந்திய தேசம், தமிழ்நாடு, மதுரை, கோமதிபுரம், இந்த மாதிரி கற்பாய் இதெல்லாம் நல்லபடியாக மாறணும்னா கர்த்தருக்கு தாராளமான ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும். கைகளை வைத்து கர்த்தரை மயப்படுத்தும். கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, கணக்கு பார்த்து கொடுத்தா கணக்கு பார்த்து தான் கடவுள் கொடுப்பார். ஆனால் கணக்கு பார்க்காம கொடுத்தா, இது ஆண்டவர் நினச்சாரு. நீங்கள் வேதத்தில் பைபிளில் பாருங்கள், அவங்களுக்கு என்ன இல்லாம அவன் கொண்டு வந்தான், வெண்ணெய் கொண்டு வந்தான், பால் கொண்டு வந்தான். ஆண்டவர் கொடுத்த தேசம் என்னது? பாலும் தேனும் கொடுக்குற தேசத்தை கொடுத்தார். நீங்கள் பைபிளில் மோசே ஆசீர்வதிக்கும் போது, இல்லை யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது, அவங்க காலின் கீழ் எண்ணெய் இருக்கும் என்று சொல்லுகிறது. தன் காலை எண்ணெயிலே தேய்ப்பான். எனக்கெல்லாம் ஆண்டவர் சொன்னார்னா வலிக்கணுமே ஆண்டவரே, அப்படி ஸ்லிப்புன்னுவேன்.
இல்லைடா உன் காலு கீழே எண்ணெய் இருக்கும், தோண்டிப்பார், இரும்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லா ஆசீர்வாதங்களும் காலு கீழே கர்த்தர் வைப்பார். கரங்கள் வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் நம்ம தூக்கி தலையிலேயே வைப்போம். செருப்பு 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 5000 ரூபாய்க்கு ஷூ வாங்கினா தலையிலேயே வைப்போம். 50 ரூபாய்க்கு வாங்கின தொப்பி வச்சுட்டாங்களே அப்படி போவோம் ஜில்லுன்னு. அந்த மாதிரி நமக்கு அதெல்லாம் காலு கீழே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நமக்கு மேலே என்றென்றைக்கும் பிரகாசித்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் முடிக்கல ஆனாலும் எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஓ மேலே கர்த்தர் உதிப்பார். ப்ராஸ்பரிட்டி, ரட்சிப்பு, அதுக்குள்ளே என்ன, ஹீலிங், சுகமளித்தல், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, கைடன்ஸ். அடுத்து என்ன தெரியுமா? க்ளோரி. கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணும். ஐயோ ஜீசஸ். When the people of Israel, they walked through the desert, the pillar of cloud came down and covered them. அவங்களை அப்படியே மூடி கொண்டது. ஹல்லேலூயா. அதை மூடி கொண்டது. கூடாரத்துக்கு முன்பாக கறி கிடக்குது, ஆனால் தலைக்கு மேலே மேகம் வந்து மூடிடுச்சு. அது என்ன அர்த்தம்னா, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், நீ நிறைய அடி வாங்கிட்ட, நீ வேண்டாம், நீ 400 வருஷம் இஸ்ரவேல் நீ எகிப்தில் இருந்த, போதும், வெளிவா, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில் பிரகாசகம். எவ்வளோ நல்ல வார்த்தை. இந்த நல்ல வார்த்தைக்காக அப்படி எல்லாரும் கைகளை வாழ்த்து. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இயேசு, உமது அன்பு எத்தனை பெரியது. தரைகளில் மெதுவாய் நடத்துவீர் இறைவனாம் இயேசு, எல்லாவற்றாலும் திருப்தியாக்குகிறீர். தெரிந்தவுடன் எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். இறைவனாம் இயேசு, எல்லாவற்றாலும் ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது. ஓ ஆகாயம் மலை ஆளே ஆகாயம் பூமி மலை அழிகள் எல்லாம் பெரியது. ஓ இயேசு, உமது அன்பு. தம்பி, தங்கச்சி, உங்க அம்மா அப்பா அன்பை காட்டிலும் அவர் அன்பு பெரியது. உறவினர்களுடைய அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு பெருசு. பெற்றோர் முக்கியமானவங்க தான், அவங்களை காட்டிலும் குறைவுள்ளவனானாலும் கூட இருக்கிறவன். நிறைவாம் புல் தரைகளில் நம்மை மெதுவா நடத்துகிறவர். அப்படிப்பட்ட ஒரு இயேசுல நமக்கு இருக்கிறார். அந்த மீட்பர் வந்து பிறந்ததை நினைவு கூறுகிற இந்த டிசம்பர் மாதத்துல நம்ம மேல அவர் உதிக்கிறதுனால என்னென்ன மகிழ்ச்சி, சந்தோஷம், ப்ராஸ்பரிட்டி, ஐஸ்வர்யம், விடுதலை, சுகம். Glory to God, glory to God, glory to God, glory to God. வழி நடத்துதலை கர்த்தர் தருவார். எல்லாத்துக்கும் மேல மகிமை, கர்த்தருடைய மகிமை நம்ம மேல இருக்கும். மோசே சுத்தி கர்த்தருடைய மகிமை இருந்தது போல இருக்கும். அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். இயேசு நம்ம மேல கவலையா இருக்கிறார், இயேசு நம்ம மேல கரிசனையா இருக்கிறார். அதனால நான் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டியதே கிடையாது. கர்த்தர் என்னுடைய எல்லா நன்மைகளையும் அவர் தருவார்.
அவர் தருவார், தந்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேலே நிறுத்துவார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கிற புதுப்பாட்டை நம்முடைய வாயிலே கர்த்தர் தருவார். அநேகரதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா. அப்படி இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுடைய ஆசீர்வதியம். இந்த மாதத்தில் நினைவு கூறுகிற பிறந்த நாள் இருந்தால் கை வைத்துங்க. அதுபோல் திருமண நாள் இருந்தால் கை வைத்துங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். திருமண நாட்கள் ஜீசஸ் கணவன் மனையை வந்து நான் கை வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. தேங்க்யூ லார்ட். எந்த விசேஷித்த நாள் தேங்க்யூ லார்ட். எதுவானாலும் கர்த்தர் இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்கள் மேல் அவருடைய மகிமை உதிக்கும், அவருடைய வெளிச்சம் உதிக்கும். எல்லாம் இருள் மாறி, சாபங்கள், பாவங்கள், நோய்கள் எல்லாம் நீங்கி போகும், தரித்திரங்கள் நீங்கி போகும், தடைகள் நீங்கி போகும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, நம்ம மாதத்தில் இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. என்னோட குடும்ப ஆசீர்வாதம், தனிப்பட்ட ஆசீர்வாதம், என்னோட மாப்பிசை தொட்டி, எண்ணெய் கலசம் எல்லாத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம். என்னோட போக்கு வரத்து, எங்களுடைய டிராவல், நாங்கள் செய்கிற ஊழியம், நாங்கள் நினச்சி செய்யணும்னு முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் நாம் நீ குற்றப்படுத்துவான். ஜீசஸ் எங்களுக்கு சில சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்துருக்க காசு. ஹல்லேலூயா. அதில் கீழாக்காமல் மேலே வாழாக்க தலையா. என் மதுரை பட்டணத்தை ஆசீர்வதி. என் மதுரை பட்டணத்தின் சபைகளை ஆசீர்வதி. எல்லா சபைகளிலும் ஒரு எழுப்புதல் வரட்டும். தமிழகத்தில் ஒரு எழுப்புதல் வரட்டும். ஒரு பெரிய எழுப்புதலுக்காக தமிழகம் ஆயத்தப்படட்டும். ஆமென். தேசம் ஆயத்தப்படட்டும். உலக நாடுகள் ஆயத்தப்படட்டும். கர்த்தருடைய ஒரு ஜெப ஆவி ஆண்டவர் ஒவ்வொரு மேல் ஊற்றப்படட்டும். வேத வசனங்களை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கட்டும். கர்த்தர் நன்மையானதை தருவாராக. தொடர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பந்தியிலே கூட இருந்து வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். ஆசீர்வதித்தால் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்முடையவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரிந்து மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.